ஹலோ மேம் பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் மேடம். ஹலோ மேம் கேட்குதா மேடம்? கேட்குது சொல்லுங்க. மேம் பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் மேடம். உங்கள் ஏடிஎம் கார்டு லாக் ஆயிருக்கு மேடம். சரி. லாக் ஓப்பன் பண்ண மேடம். எங்கள் 16 நம்பர் சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் மேடம். எதுக்கு லாக் எடுக்கிறதுக்கா? ஆமாம் மேடம். சரி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு சொல்லட்டுங்களா இல்லை சொல்லிட்டு சாப்பிட்டுங்களா? மேடம் இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பக்கம் சொல்லுங்கள் மேடம். என்னப்பா சாப்பிட்ருக்கேன், எந்திரிச்சு தானே எடுக்கணும், கையில் இல்லையே. கையில் இல்லையா? அப்போ நான் வெயிட் பண்ணட்டா மேடம்? ஆ சரி வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுறேன். அப்படியே கார்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருங்க மேடம். நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே ம் நாங்கள் எடுத்துருவோம் மேடம். சரி சரி, இது எடுக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்டுறேன், வெயிட் பண்ணு. சரி மேடம். சரி. ஹலோ. ஹலோ. மேடம் சாப்பிட்டாச்சா மேடம்? இல்லைப்பா இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், வெயிட் பண்ணுங்க. சரி மேடம், வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு மேடம். அவசரமா? வேலை இருந்துச்சுன்னா வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க, அப்புறம் சொல்கிறேன். வேலை இல்லை மேடம். நம்ம ஃபுல் வேலை இதுதான் மேடம். ஏடிஎம் கார்டு யார் யாருக்கு லாக் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி எடுக்கிறது தான் மேடம் நம்ம வேலை. அதுக்கு ஏதாவது காசு கேட்பீங்களா லாக் எடுக்கிறதுக்கு? மேடம் எடுக்கிற வரைக்கும் எந்த காசு கேட்க மாட்டோம் மேடம். சரி சரி. லாக் பேங்க் போனதுக்கு 300 கேட்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. அதான் நீங்கள் எதுவும் கேட்பீங்களா? நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால் எந்த காசு கேட்க மாட்டோம் மேடம். நம்மக்கிட்ட நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அப்படியா, சரி வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். ம். நீங்கள் எந்த ஊர்? மேடம் நம்ம ஓபியிலேருந்து கூப்பிடுது மேடம். எங்கேங்க சார்? ஊபி மேடம் நமக்கு. ஊட்டிங்களா? ஊபி உத்தரப்பிரதேஷ் மேடம். ஊட்டிங்களா? உத்தரப்பிரதேஷ் மேடம், உத்தரப்பிரதேஷ். கிஷோர் மேடம். கிஷோரா? ஆமாம் உங்கள் மேடம். பேர் இல்லை, உங்கள் ஊர் கேட்குறேங்க சார். ஊர் உத்தரப்பிரதேஷ் மேடம், உத்தரப்பிரதேஷ். மணிப்பூர் தெரியுமா? மணிப்பூர் பக்கத்தில் இருக்கு. ஆமாம் ஆமாம், தெரியும் தெரியும். மணிப்பூர்ல இருந்து ராஜஸ்தான் போற வழி இருக்குல்ல? ஆமாம். ராஜஸ்தான் போற வழி பக்கத்துல வந்து ஊபின்னு ஒரு ஊர் இருக்கு மேடம். ஓ சரி சரி. அங்கிருந்து நம்ம அந்த பிரான்ச்ல இருந்து இங்க தமிழ்நாடு சென்னை பிரான்ச்சுக்கு மாத்தி போட்டாச்சு மேடம். சரி சார். மாத்தி போட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க வந்து 1 இயருக்கு மேல ஆச்சு மேடம். சரி, இப்போ நீங்கள் எங்கே ஓக்கியில் இருக்கீங்களா இல்லை சென்னையில் இருக்கீங்களா? இப்போ ஃபுல்லா நம்ம சென்னையில தான் இருக்கோம் மேடம். ஹெட் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறோம் மேடம். சரி சரி. சரி கார் இல்லை, அப்பா வந்து ஏடிஎம் எடுக்க போயிருக்காரு. காசு சரி. 1 லட்சம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி மேடம். எடுத்துட்டு வந்துருட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்பா வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? தெரியல, ஏடிஎம்ல நின்றுருக்கேன்னு சொன்னாருங்க சார். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. சரி மேடம். வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி மேடம். வந்தது கால் பண்ணட்டுங்களா? இல்லை இல்லை, நீங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள். இப்போ லாக் எடுத்த பிறகு திரும்பி லாக் ஆகாதா? லாக் ஒரு தடவை எடுத்த பிறகு உங்களுக்கு லாக் ஆகாது மேடம். உங்களுக்கு கார்டு வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அது இதே போயிடும் மேடம். எங்கே போகும்? மொத்த பணமும் நீங்களும் எடுத்துருவீங்களா? இல்லை மேடம், பணம் நம்ம எடுக்க முடியாது. கார்டு நம்பர் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியும் மேடம். அப்படியா? அப்போ சரி சரி. இது எதுக்கு லாக் ஆகுது இப்படி எல்லாம் பேங்க்ல இருந்து? அது நீங்கள் அதிக பணம் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பணம் இருக்காதுல்ல மேடம். ஓ இப்போ உங்கள் கார்டை உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிருக்கிறார், வேற யாராச்சும் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை இல்லை, என் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போகல, எங்கள் அப்பா கார்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போ உங்கள் கார்டில் இருக்கிற பணம் வந்து வேற யாராச்சும் செலவு பண்ணிச்சுன்னா பேங்க் எப்படி தெரியும்? அதனாலே அதிக பணம் எடுத்துச்சுன்னா லாக் பண்ணி விட்டுரும். உங்கள் அப்போ நீங்கள் அக்கௌண்ட். எங்கள் அப்பா கார்டு தானே கேட்டிருக்கணும், என் கார்டில் தான் காசே இல்லையே. அப்போ உங்கள் அப்பா கார்டு நம்பர் சொல்லுங்க மேடம். இப்போ எனக்கு தானே ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் எனக்கு கூப்பிட்டீங்க. இப்போ உங்கள் கார்டில் பணம் இல்லைல்ல மேடம், உங்கள் கார்டை வச்சு என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, இப்போ பணம் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த லாக் மட்டும் எடுத்துட்டுருங்க. லாக் உங்கள் எடுத்துட்டா தானே பணம் போட முடியும். சரி மேடம், உங்கள் அப்பா கார்டிலேருந்து நீங்கள் வந்து ஜிபே பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 15,000 மாற்றுங்க மேடம். நம்ம இப்போ உடனே லாக் எடுத்துடலாம். உங்களுக்கு மாற்றி விட்டுங்களா? எனக்கு தான் கார்டு லாக் ஆகிருக்கு, நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மாற்றி விட்ருங்க அப்படியே. ஓகே மேடம்.
உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள். சொல்றேன் மேடம். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க மேடம். ஒரு நிமிஷம் லைன்